அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 விஷயங்க. முதல்ல வந்து என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாகவே இது இப்ப இல்ல. கடந்த ஒரு 4, 5 ஆண்டுகளாகவே என் மேல, குறிப்பா ட்விட்டர்ல என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் மத்தியில ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, அ அதிமுகனா இவன் கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா தான் போவான். திமுகவ வந்து கடுமையா விமர்சிக்கிற மாரி, திமுகவ எதிர்த்து கடுமையா பேசுற மாரி, எழுதுற மாரி, அதிமுக விஷயத்துல அந்த மாரி போமாட்டான் அப்படிங்கிற மாரி ஒரு விமர்சனம் இருக்கும். அது ஒரு அவதூறு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உண்மதான். எனக்கு கம்பேரிட்டிவ்லி ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுகவோட அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது ஒண்ணு எப்பயுமே இருக்க தான் செய்யுது. காரணம் நெறைய இருக்குது. அத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி 2வது விஷயம் என்ன அப்படின்னாங்க, நான் போன வீடியோல நெனைக்கிறேன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அண்ணன் சீமான் அவர்களுடைய கோபத்தை, அதாவது இந்த நடிகை விஷயத்துல அவருடைய ஆதங்கத்தை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அவர் தேக்கி வச்சிருந்த, அவர் எதிர்கொண்டு வந்த அத்தனை அவதூறுகள், அவமானங்கள், வலிகள் எல்லாத்தையுமே அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை ஊடகங்கள் வியாபாரமாக்க பாக்குது. அவருடைய கோபத்தை இவங்க காசாக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை நான் வச்சிருப்பேன். குறிப்பா திமுக ஆதரவு ஊடகங்கள், சன் நியூஸ் போன்ற ஊடகங்கள்ல இந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதை நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியான ஊடகங்களுக்கெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரியான ஒரு பதிலை மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. முதல்ல அதை பாத்துருங்களா, அந்த வீடியோவை பாத்துருங்க. நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து. இதெல்லாம் வந்து அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை. இது பொது வெளியெல்லாம் வந்து அவரே சொல்லிட்டாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாருல. இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க. நானும் ஒரு கட்சியில் பொருள் இருக்கிறேன், அவர் ஒரு கட்சியில் இருக்காரு. தவறான கருத்துலாம் வேண்டாம். இதெல்லாம் ஒரு இது கேட்கிற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்தெந்த கேள்வி முக்கியமா, நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது ஒரு உங்களுக்கு விருப்பமான செய்தி வேணும் எங்க மூலமா. இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்க ஐயா சுபவி வேற 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. ஏங்க பெரிய மனுஷனாங்க நீங்க, மீசை மட்டும் அத்தை சோடு வச்சிருக்கிறீங்க. உங்க வயசு தாங்க இவருக்கு ஆகுது. பாருங்க எவ்வளவு ஒரு பக்குவமா, எவ்வளவு ஒரு பண்பட்ட முறையில ஒரு விஷயத்தை அணுகிறாரு. அது ஒரு தனிநபர் விவகாரம். அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருக்காரு, நான் ஒரு கட்சியில் தலைவராக இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் இதை பேசக்கூடாதுங்க, அசிங்கப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. உங்களுடைய மீடியாவுக்கு தீனி வேணுன்றதாக, ஏதாவது செய்தி வேணுன்றதாக என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு பண்போட நடந்துக்கிறாங்க. இதுவும் ஒரு கட்சி தான், இதை பார்த்தாச்சு நீங்க எல்லாம் புத்தி கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஐயா சுபவி மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த திமுகவுடைய ஈகோ சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதாவது திமுக, அந்த திமுக ஆதரவு அமைப்புகள், ஒட்டு திண்ணைகள், வாடக வாய்கள், அது போல வேற ஊடகம், நடுநிலையாளர்கள் அப்படின்ற பேர்ல உலாவி கொண்டிருக்கிற கோட்டு போட்ட கோமாளிகள் அப்படின்னு பல பேர் இருக்கிறாங்க இல்லையா. இவங்க எல்லாரையுமே இந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டு வண்டையா கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, பொது பார்வையாளர்களும் கூட. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்போ அதிமுக ஏன்பா நீ வந்து சாஃப்ட் கார்னரா போன? முதல்ல அழிய வேண்டியது என்னதா இருந்தாலும் திமுக தான். முதலில் அழிக்கப்பட வேண்டிய கட்சி. நான் இப்படி கூட சொல்லுவேன். என் கருத்து மட்டும் இல்ல, பெரும்பாலானவர்களுடைய கருத்து இதுதான். களத்திலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய, போட்டியிலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கட்சி திமுக. முதல்ல அதை கிளியர் பண்ணுங்க, மற்றதை அப்புறம் பார்த்துப்போம். மீதி இருக்கக்கூடிய கட்சிகள், அது நாம் தமிழர், அதிமுக, தாவேக, இன்னும் என்னென்ன கட்சி இருக்குதோ அதெல்லாம் அதுக்கப்புறம் அடிச்சு முட்டி மோதி பஞ்சாயத்து பண்ணி அதுல யார் சிறந்தவங்கன்னு போட்டி போட்டு வந்துகிட்டோம். ஆனா இந்த களத்திலிருந்தே, இந்த போட்டியிலிருந்தே அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள அப்புறப்படுத்த வேண்டிய, துடை தெரியப்பட வேண்டிய கட்சி வந்து திமுக தான் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா நம்பக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. அதுக்கு காரணங்கள் பலங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இது அதிமுகவையும் திமுகவையுமே ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த நடிகை விவகாரத்தில் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அணுகிற விதத்திலே கூட பார்க்கலாமே. நாம் தமிழர் கட்சி இந்த 2 கட்சியுமே வீழ்த்தி தான் அரியணைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. 2 திராவிட கட்சிகளுமே பலவீனப்படுத்தி தான் அவங்க வளரணும் அப்படின்றத பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்ல போனா, இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, திமுக எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குதோ அதை விட ஒரு பாயிண்ட் அதிகமா அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியால, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியால பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை. அவங்களுடைய வாக்கு விழுக்காடு ஓவராலா குறைஞ்சிருக்குது அப்படின்றது உண்மை. ஆனா இங்க ஃபேர் பிளே அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. களம், அரசியல் களம்னு வந்துட்டா அது ஒரு போட்டி தான். அந்த போட்டியில, அந்த விளையாட்டுல எப்படி வேணா விளையாடலாம். அழுகுனி ஆட்டம் விளையாடலாம், அல்லது களத்துல விளையாடி பார்த்துடலாம், மோதி பார்த்துடலாம். அப்படி எப்படி சொல்லலாம்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூத் லெவல்ல, அவங்களுடைய வட்ட லெவல்ல, தொகுதி லெவல்ல அதை வந்து இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துறது, ஸ்ட்ரென்தன் பண்றது. இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒருத்தங்க விலகி போறாங்க, அல்லது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளர் அல்லது ஒரு ஆளுமை விலகி வராங்க அப்படின்னா, அவங்க நம்ம கட்சிக்கு வருவாங்களா, வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறது, பேசுறது, வந்தாங்கன்னா அவங்கள பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத அதிமுகவும் பண்ணுவாங்க.
திமுகவும் பண்ணுவாங்க. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அவர்கள் பத்தி கூட நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அதாவது அதிமுக விரும்பியது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதாவது மீனவ சமுதாயத்திலிருந்து ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய அங்கிருந்து ஒரு நல்ல பேச்சாற்றலும் உள்ள களப்பணியில் நல்ல அனுபவம் இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் அதிமுகவுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் முயற்சி செஞ்சு பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியான செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அது நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கறத பத்தி எல்லாம் நமக்கு தெரியாது. இப்படியாக களத்துல ஒரு கட்சி இன்னொரு கட்சி வந்து பலவீனப்படுத்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றதாகட்டும், ஒரு தொகுதியிலுமே அந்த வேட்பாளரை பலவீனப்படுத்துறதுக்காகவோ அல்லது வந்து அவங்களுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்காகவோ பண்றது அப்படிங்கிறது அரசியல் இருக்கக்கூடிய ஃபேர் பிளே. இது கேம், இது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இதில் யார் பலமானவர்களோ தகுதியுள்ளவர்களோ அவர்கள் தப்பி பிழைப்பார்கள் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய விதி. இயங்கியல் விதியே இப்படிதான் இருக்குது. ஆனா இந்த களத்தை அசிங்கமான அருவருப்பான ஒரு ஆட்டம் போட்டு கேடுகட்ட குரூரமான குறுக்கு வழிகளை பயன்படுத்தி ஒரு கட்சியை வீழ்த்திடணும். குறிப்பாக பெண்களை ஆயுதமாக வச்சு வீழ்த்தணும், அவதூறுகளை ஆயுதமாக வச்சு வீழ்த்தணும், ஆடியோ வீடியோ இந்த மாதிரியான அசிங்கங்களை வைத்துக்கொண்டு வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான அசிங்கம் பிடிச்ச வேலையை பண்றது எது அப்படின்னா இந்த திராவிட கூட்டம். அதாவது இவங்க திராவிட கட்சி இல்லையா அப்படின்னா அதிமுகவும் திராவிட கட்சி தான். ஆனா திராவிட அடிப்படை வாதம், இந்த திராவிடத்தை எப்படியாச்சும் பாதுகாக்கணும், போற்றி பாதுகாத்து தூக்கி பிடிச்சி திராவிடம் சொல்லி திராவிடர்கள் அப்படின்ற பேர்ல ஒரு கூட்டத்தை தமிழர்களுடைய தலையில கட்டணும், ஒரு கூட்டம் தமிழர்களை ஆள்றதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்கிற கட்சி ஒப்பீட்டு அளவுல திமுக தான். இதை நாம் தமிழர் கட்சி அச்சுறுத்துகிறது. நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய கருத்துக்கள், சித்தாந்தங்கள் இது மிகப்பெரிய சவாலாக மாறுகிறது அப்படின்னும் போது எந்த வழியில வேணாலும் உள்ள பூந்து இந்த கட்சியை, இந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரை அழிச்சிடணும் அப்படிங்கிற அசிங்கம் பிடிச்ச ஆட்டத்தை இந்த களத்தில் ஆடுவது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இல்லாமல் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த வேலையை செய்யறது பாத்தீங்கன்னா இந்த திராவிட அடிப்படைவாத திமுக கூட்டம், இந்த கருஞ்சட்டைகள், இந்த பேக் போன்ல இயங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு கூட்டம் தான். அதே போல ரெண்டாவது விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஊடக சுதந்திரம் எந்த அளவுக்கு பறிக்கப்பட்டிருக்குது, கருத்து சுதந்திரம், இந்த எதிர்கருத்து வைக்கக்கூடியவர்களை ஒரு ட்ரோலோ ஒரு மீம்ஸோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நையாண்டியோ ஒரு கார்ட்டூனோ இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களை எந்த அளவுக்கு அச்சுறுத்துறாங்க, மிரட்டுறாங்க, எந்த அளவுக்கு அவங்களை ஒடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இதே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த கோபி சுதாகர் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் பன்னீர்செல்வம் மாதிரி வேஷம் போட்டுக்குவாரு, ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி வேஷம் போட்டுக்குவாரு. கோபி சுதாகர்ன்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்கள மாதிரி நடிச்சு காட்டி ட்ரோல் பண்ணி பயங்கரமா கலாய்க்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அது இன்னைக்கு சாத்தியமா? அதே யூடியூபர்ஸ், அதே சேனல்ஸ் வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு திமுகவையோ ஐயா ஸ்டாலின் அவர்களையோ அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதே கூட இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு ஒரு அந்த இன்செக்யூரிட்டி இருக்காது. என்னன்னா வந்துட்டு போறோம் போடா, நம்ம வேலையை பார்ப்போம், நமக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, நமக்குன்னு தொண்டர்கள் இருக்கிறாங்க, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ரூட்ல அவங்க போவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கொடூர பார்வையோட, ஒரு அவங்கள டாமினேட் பண்ணி அடக்கி ஒடுக்கணும் அப்படிங்கிற பார்வையோட திமுக அப்படின்றவங்க செயல்படுவாங்க. அதனாலதான் மீண்டும் நான் சொல்றேன், ஒரு தமிழ் தேசியவாதியாக பேசுறதோடு மட்டும் இல்லாம ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாகவே போட்டியிலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கட்சி திமுக. அடுத்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் ஒரு நிலைமையில் இருக்குதோ அல்லது வந்து ஏதோ ஒரு கம்யூனிஸ்டுகள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்களோ அந்த நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டிய கட்சி திமுக. 2 திராவிட கட்சிகள்ல முதல்ல ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி எதுன்னா அது திமுக தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையாக இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களே பலமுறை பதிவு பண்ணியிருப்பாரு. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த கேவலங்கள்லாம் நடக்கல, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கல, அவங்களும் என் கூட போட்டி போடுறாங்க, மோதுறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனா இந்த அசிங்கம் பிடிச்ச வேலையை அவங்க பண்ணல, ஆனா இவங்க பண்றாங்க அப்படின்னு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசிட்டாரு, இதெல்லாம் ஒரு அசிங்கம் பிடிச்சது அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டாரு அப்படின்றதுக்காக கூட்டணிக்கு தூண்டில் போடுறாரோ, கூட்டணிக்கு வந்து குறி வைக்கிறதுக்காக தான் இப்படி பேசுறாரோ அப்படின்னா இல்லைங்க. அதிமுக கூட்டணிக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது உண்மை. நாம் தமிழர் மட்டுமல்ல, தாவேக்காவாகட்டும் அல்லது வந்து ஒரு மெகா ஒரு அணி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அவங்க இறங்கிருக்காங்க அப்படின்றதெல்லாம் உண்மை. ஆனா இந்த விஷயம் நாம் தமிழரை கூட்டணியில இழுக்கிறதுக்காகத்தான் பேசுறாங்களா அல்லது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் பேசுறாங்கன்னா அதெல்லாம் யதார்த்தமா பேசிட்டு போற விஷயம். ஒரு பேசிக்கா ஒரு தலைமை பண்போட பேசிட்டு போற விஷயம். ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு நாம் தமிழர் வராது அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அந்த முயற்சிகள் எடுக்கப்படும் போதே அவர் தெளிவாக சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னும் போது கூட இதை ஒரு தலைமை பொறுப்போடு ஒரு பண்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இந்த விஷயத்தை அணுகுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு செய்தியை நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 2 பேருடைய ஒரு ஆடியோ உரையாடலாங்க. அந்த பெரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 2 பேருடைய ஆடியோ உரையாடல்
ஒருத்தருக்கு கிடைக்குது. அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எடுத்துட்டு போய் அதை கொடுக்குறாங்களாம். அது வெளியே வந்தா நாறிடும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆயிடும். அப்படிப்பட்ட ஒண்ணு கிடைக்குதான். அதை எடுத்து இப்படி என்னன்னு பார்த்த உடனே தூக்கி குப்பையில போடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். ஒரு ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு அசிங்கமான விஷயம். இதை வச்சுலாம் வீழ்த்தணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான கேவலத்தை பண்ண வேண்டியது இல்லை. இதெல்லாம் தூக்கிட்டு என்கிட்ட இன்னொரு தடவை வராத அப்படின்னு சொல்லி டீல் பண்ணாங்களாம். அப்படியே அதை கட் பண்ணிட்டு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற கேவலங்களை நம்ம பார்ப்போமே. இதுதான் மூலதனமா வச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்படி ஏதாச்சும் கிடைச்சிருமா? ஏதாச்சும் பேசணும், ஏதாச்சும் ஒரு குப்பை கிடைச்சிருமா? அதை வச்சு 4 நாள் கிண்டிட்டு இருக்க முடியுமா? அதை வச்சு தமிழ் தேசியத்தை வீழ்த்திட முடியுமா? அதை வச்சு நாம் தமிழரை வீழ்த்திட முடியுமா? இதனாலதான் ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கு ஒப்பீட்டளவில் திமுக அப்படிங்கிற கட்சியோட ஒப்பிடும்போது அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறது உண்மைங்க. இது வந்து நான் வெளிப்படையா பேசிடுறேன். யார் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, இப்படிலாம் நம்ம வெளிப்படையா பேசலாம். நம்மள ஒரு குறிப்பிட்டவங்க நம்மளை ஆதரிக்கிறவங்களே அல்லது நம்ம ஆதரிக்கிறவங்களே கூட நம்மள ஒரு மாதிரி முத்திரை குத்துவாங்களே அப்படின்னு பயந்துகிட்டு நான் இதை மறைச்சு நடிச்சு போக விரும்பலைங்க. வெளிப்படையா சொல்றேன், எனக்கு அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எல்லாருக்குமே அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கு. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு தேர்தல் முடிவு வருதுன்னு வச்சுக்கலாம். 2026 தேர்தல் முடிவுன்னே வச்சுக்கலாம். நாம் தமிழர் வெல்லணும் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியவாதிகள் எல்லாருடைய ஆசைன்னு கூட வச்சுக்கலாம். சரி, நாம் தமிழர் அந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழல் வருது. அந்த லைவ் ஓடிட்டு இருக்குது. முன்னணி நிலவரம் காட்டிட்டு இருக்கிறாங்க. திமுக அதிமுக அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்குது. யார் வெல்லணும்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க? நீங்க தமிழ் தேசியவாதி தான், நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஆனா அந்த 2 பேர்ல யார் வெல்லணும்னு சொல்லி இயல்பா உங்களுக்கு தோணும். அதுக்கான காரணங்கள் என்ன? அதுதான் அந்த சாஃப்ட் கார்னருக்கான காரணம். இந்த விமர்சனத்துக்கு ரொம்ப நாளா நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை சரி கடந்து நான் போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த சூழலையே பயன்படுத்தி இது ஒரு விளக்கமாவே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சு இதை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சூழல்ல கொடுத்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதாவது இங்க ஒரு பெரிய ஒரு லாபியே, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பே சீமான் அவர்களே ஒரு மாதிரி முத்திரை குத்துறதுக்காக இயங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஒரு 30 செகண்ட்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி, தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டில் அதிக தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் 30 செகண்ட்ல தட்டிட்டு போறாரு. இதெல்லாம் பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லை, தூக்கிட்டு போங்க, அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போறாங்கிறது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அவருடைய மனநிலையில ஒரு புரிதலை ஏற்படுத்தும். இவர்களை அத்தனை முயற்சிகள் இது எப்படி முறியடிக்கூடியது? இது ஒரு யதார்த்தங்க. எப்படின்னா, இப்ப இவர் பேசிட்டு போனது எப்படின்னா, இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ ஒருத்தரை பத்தி, ஒரு விஐபி பத்தி, ஒரு சினிமா பிரபலம் பத்தியோ, ஒரு அரசியல் பிரபலம் பத்தியோ, ஏதோ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மாதிரியான ஒரு விஷயத்துல அவங்க ஈடுபட்டாங்க, செயல்பட்டாங்க, அங்க போனாங்க, இங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சுன்னா, அதை ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்குற பொதுமக்களுக்கு தான் அது ஒரு ஷாக். இப்படியா, இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்னும் கொஞ்சம் நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவர்களுடைய வாழ்வியல், இவர்களுடைய நடைமுறைகள் எல்லாம் நல்லா தெரிஞ்ச, இப்ப மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்காகட்டும், அல்லது அரசியலை ரொம்ப உற்று நோக்கக்கூடியவர்களாகட்டும், கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடியவங்களுக்காகட்டும், ஒரு விஷயமே இல்லை. ஓ, இந்த ஆள் அப்படி பண்ணாப்லையா, சரி, இந்த ஆள் அங்கே போயிட்டு வந்தாப்லையா, ஓ இவர் தாய்லாந்து போயிட்டு வந்தாப்லையா, தனி விமானத்தில் போயிட்டு வந்தாரா, சரி, அங்கே போய் அப்படி சரி, அந்த மாதிரி இதுக்கு கோவாவுக்கு போயிட்டு வந்தா இப்படிங்கிற ரொம்ப 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 சாதாரணமா எல்லாருமே பார்த்து கடந்து போற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த கட்டத்துக்கு போயிட்டா அப்படிப்பட்டவங்களா தான் இருக்காங்க பெரும்பாலானவங்க. இந்த ஒரு நடிகை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆனா இந்த நிஜ உலகம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு உலகமா இருக்குது. அந்த யதார்த்தத்தை இதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இதுல போட்டுக்கிட்டு பெருசா உருட்டிட்டு இருக்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில தான் போற போக்குல பேசிட்டு போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த சூழல்ல இந்த நேரத்தில் அவர் பேசிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு குரலாகவும் இருக்கும். இன்னைக்கு பார்க்குறோம் சோசியல் மீடியால நிறைய பேர் என்னதான் இருந்தாலும் சித்தப்பு தான், புளிச்சுன்னு காரி துப்பி இருக்காரு அப்படின்ற மாதிரி யாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். இந்த அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறதுனால நம்முடைய நன்றிகள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.